ரீசெண்டா நடுக்கடல்ல செஸ் விளையாண்டு அதை எடுத்து ஸ்டோரி போட்டிருந்தேன். காரைக்காலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு ஃபாலோவர் வந்துட்டு, ப்ரோ காரைக்கால்ல இருக்கீங்களா, எங்க காலேஜ் கேண்டீன் வாங்க 1v3 போடலாம், சாப்பாடுலாம் வாங்கி தரேன் அப்படின்னாரு. சரி ஓகே ஓசி சோறு. நானும் காலேஜ் கேண்டீன் போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு போர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி காயின்லாம் அடுக்கி வச்சுட்டு இப்படி திரும்புறேன். 3 பேரை கூட்டு வரேன்ட்டு 100 பேரை கூட்டு வந்திருக்காரு. எனக்கு முட்டை பப்ஸ் வாங்கி தரேன்னு செட்டிங்க போட்டிருக்காரு. என்ன பண்றது, போயிட்டேன். அப்படிதானே ஆகணும். இதுல முக்காவாசி பேர் கோட்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாரும் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க போல. மொத்தம் 5 கேம் ஆனேன். மொதல் 2 கேமும் குயிக்காவே போயிடுச்சு. ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் விளையாண்டுருப்போம். டக்கு டக்குன்னு மேட்ச் முடிஞ்சிச்சு. 3வது கேம் இந்த ப்ரோ வராரு. கையெல்லாம் கொடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கேமே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. முடியறப்ப என்ன கூப்பிட்டு, ப்ரோ இல்லடிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கலாய்க்கிறாங்க ப்ரோ, ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து ஜெய் ப்ரோ அப்படின்னாரு. இருந்தாலும் அவரோட அப்ரோச் எனக்கு பிடிச்சிருந்து. நானும் இழுத்து விளையாண்டேன், அவரும் டைம் எடுத்து விளையாண்டாரு. 5வது கேம் வரப்போ செம்ம கிரௌட் ஆயிடுச்சு. சுத்தி ரொம்ப நிறைய பேர் வந்துட்டாங்களா. சரி சட்டு புட்டு மேட்ச் போட்டு கிளம்பிடுவோம், இல்லனா காலேஜ் கேண்டீன்ல இந்த 5வது பிளேயர் செம்மையா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்ல. நானும் உருட்டுன்னு உருட்டி எனக்கு ரூக்கு 6 பாயிண்ட்ஸ், அவங்களுக்கு ரூக்கு 5 பாயிண்ட்ஸ். எல்லாரும் சீரியஸா பாத்துட்டு இருக்காங்க என்னடா நடக்க போகுது அப்படின்ட்டு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு டைம்ல பிரஷர் போட்டு ஒரு பாயிண்ட்ல ஜெயிச்சிட்டேன். சுத்தி இருக்கவங்க எல்லாரும் செம்ம கிளாப்ஸ் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு. சூப்பரா விளையாண்டாங்களா. ஆனந்த் சார் எனக்கு 30 போர்டு சைன் போட்டு கொடுத்துருந்தாங்களே, அதுல ஒரு போர்டை எடுத்துட்டு வந்து நீங்க சூப்பரா விளையாண்டீங்க, அதனால உங்களுக்கு இந்த போர்டை கொடுக்குறேன் அப்படின்னோட எல்லாத்துக்கும் செம்ம ஷாக்கு. மறுபடியும் எல்லாரும் செம்ம கிளாப் பண்ணாங்க. ஒரு மாதிரி சம ஓசமா இருந்தது. சரி முடிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கூடயும் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லாரையும் வெளில கூப்பிட்டு வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட கேமரா கொடுத்து, மச்சான் ஒரு போட்டோ எடுறா அப்படின்ட்டு அவன்கிட்ட கொடுக்குறேன். அவன் போட்டோ எடுத்திருக்க லட்சணத்தை பாருங்களேன். என்னடா அது மூச்சே தெரியல, பார்க்கும் போதே எனக்கு கண்ணு வலிக்குது. ஆனா இந்த ஒரு பிக்சர்ல மட்டும்தான் நான் வெள்ளையா இருக்கேன்னு நினைக்கிறேன். போட்டோலாம் எடுத்துட்டேன், போர்ட்லாம் கொடுத்தாச்சு, ஜாலியா தான் இருந்தது. ஆனா கடைசி வரைக்கும் அந்த முட்டை பப்ஸ் சேர்த்தீங்களே தெரியுமா.